ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் நடுத்தர குடும்பத்தில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை மாதவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் லாவண்யா. 4 பேர் உள்ள இவரது குடும்பத்தில் மாதத்திற்கு 2500 முதல் 3000 ரூபாய் வரை மளிகை பொருட்களுக்கு செலவழித்து வந்த நிலையில் இந்த மாதம் இதில் பெரிய மாற்றம் இல்லை என்கிறார். பெரும்பாலும் வீட்டில் சமைத்து சாப்பிட்டாலும் குழந்தைகளின் விருப்பத்திற்காக வார இறுதி நாட்களில் உணவகங்களுக்கு செல்வது வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின்னர் உணவகங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டதாக தெரிவிக்கிறார் லாவண்யா. இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோங்க. மளிகை சாமான் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய மாற்றம் தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் வெளியெல்லாம் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஹோட்டல் போய் சாப்பிட்ணும், பசங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. முன்னாடியெல்லாம் வீக்கெண்ட்ஸ் போவோம், இப்போ பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு 300 ரூபாய்க்கு சாப்பிட்றோன்னா உங்களுக்கு அதுலேயே 50 ரூபாய்க்கு அப்படி போயிடுது, டாக்ஸ் போயிடுது. ஏசி ரூம்லாம் போகிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்க போனாலும் அப்படி தான் இருக்குது. இதனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய பயன் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்களை கூட வீட்டிலேயே செய்து தருவதாகவும் சினிமாவிற்கு செல்வதை அடியோடு நிறுத்திவிட்டதாகவும் தெரிவிக்கிறார் லாவண்யா. பெண்ணிற்கு திருமணம் வைத்துள்ள நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தங்கம் தொடங்கி அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது நடுத்தர வர்க்கத்தினரை பாதித்துள்ளதாக தெரிவிக்கிறார் லாவண்யாவின் உறவினர் இந்துமதி. இந்த வரி ஏறினது எது எடுத்தாலும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் என் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்கோம். கல்யாணம் வச்சுருந்தா நாங்கள் இப்போ ஒரு ப்ரொவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தோம். இப்போ இந்த வரி ஏறினதுனால அதிகமாக இப்போ நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இப்போ இன்னும் 2 lakhsக்கு இது பண்ணி ப்ரொவிஷன் இது பண்ணுறது இப்போ 2.5 எக்ஸ்ட்ராவாக ஆகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் ஜுவல்ஸ் வாங்குற இடத்துல எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இப்போ எங்களால் ஒரு மிடிலாக இருக்கிறவங்க ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறி வரும் நிலையில் ஜிஎஸ்டி மாதாந்திர பட்ஜெட்டை அதிகரிக்க செய்துள்ளதாகவே நடுத்தர குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அரிசி, பருப்பு என மளிகை பொருட்களின் விலையில் பெரிய மாற்றம் இல்லை என்ற போதிலும் கூட வெளியிடங்களுக்கு செல்வது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, உணவகங்களின் கட்டணம் அதிகரிப்பு இவற்றையெல்லாம் நடுத்தர குடும்பங்களை பாதித்திருப்பதாகவே இல்லத்தரசிகள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை.